நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். नीति वचन 24 अध्याय 3 वचन को मैं फिर से पढ़ना चाहता हूँ. ஏன்னா இந்த வசனங்களின் அடிப்படையில் தான் நாம் இன்னைக்கு நம்முடைய செய்தியை நாம் தொடங்க போகிறோம். इस वचन की जो नींव में ही हम लोग हमारा प्रचार को करेंगे. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வீடு ஞானத்தினாலே கட்டப்படும், விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும். घर बुद्धि से बनाता है और समझ के द्वारा स्थिर होता है. அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஞானத்தினால தான் கட்டப்பட்டு எழுப்பப்படக்கூடியவைகளாய் இருக்கிறது. एक व्यक्ति का घर बुद्धि से ही बनाता है, वो खड़ा होता है. இப்ப நிறைய வேளைகள் நம்ம சொல்லுவோம் பாருங்க, எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது, விருப்பங்கள் இருக்குது, ஆனால் அவைகள் நிறைவேற மாட்டுதுன்னா என்றைக்கு காரியங்கள் வாய்க்காமல் இருக்கிறதோ அப்பொழுது நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம், ஞான குறைவுகள் இருக்கிறது என்று முடிவுக்கு வரலாம். कई सारे समय मेरी इच्छा पूरा नहीं हो रहा है, मेरा सपना पूरा नहीं हो रहा है, तो उसका मतलब है हमारे जो बुद्धि की कमी के वजह से ही वो पूरा नहीं हो पाया होगा. ஏன்னா எல்லாருக்குமே இந்த பூமியில ஆசைகள் இருக்கிறது, விருப்பங்கள் இருக்கிறது, எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, கனவுகள் இருக்கிறது. सभी को इस दुनिया में इच्छा है, चाहत है, वो सपना है, सब कुछ है ऐसे भविष्य में करने के लिए. ஆனால் ஞானம் தான் அவைகளை கட்டி எழுப்பக்கூடியவைகளாய் இருக்கிறது. बुद्धि ही उसको स्थिर करता है. அதனாலதான் ஞானத்தை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்கிறோம். ஏனென்று சொன்னால் எதை படிக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் வேலை செய்ய ஆரம்பிக்கும். इसलिए बुद्धि के बारे में हम पढ़ते हैं ताकि जिसको हम ज्यादा पढ़ते हैं, ध्यान देते हैं, वही हमारा जीवन में ज्यादा काम करता है. நம்ம படிக்கிறது நமக்கு படிக்கிற பாடத்தினுடைய விசுவாசத்துக்கு நேராக நம்மளை கொண்டு செல்லும். तो जो पढ़ाई है हमें विश्वास के तरीका में, विश्वास की ओर हमें लेके जाता है. அப்ப அந்த விசுவாசம் பாடத்தோடு கூட கலந்து வரும் பொழுது அவைகள் செயல்களாய் மாற்றப்படக்கூடியவைகளாய் இருக்கிறது. विश्वास इस पढ़ाई के द्वारा मिलता है तो वो कर्म के द्वारा भी दिखाता है. இப்ப இந்த விசுவாசத்துக்கும் ஞானத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசமும் அதனுடைய தனித்தன்மையும் சற்று சொல்ல விரும்புகிறேன். विश्वास और बुद्धि, ये दोनों की जो फर्क को मैं बताना चाहता हूँ. விசுவாசமானது நம்மளை अनेक பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றக்கூடியவைகளாய் இருக்கிறது. विश्वास हमें कई सारे समस्या से हमें बचाता है. ஆனால் நம்மளை நிலைவரப்படுத்துவதற்கு நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்களுக்குள்ளாய் போய் நிலைவரப்படுவதற்கு ஞானமே அவசியமாய் இருக்கிறது. तो परमेश्वर हमारे लिए रखा हुआ मकसद को हम स्थिर होने के लिए बुद्धि बहुत आवश्यकता है. அப்ப விசுவாசம் இருந்தா மட்டும் போதுமான்னு கேட்டீங்கன்னா அது நம்மளை अनेक இடங்களிலே நம்மளை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். तो विश्वास नहीं चाहिए क्या, ऐसे पूछेंगे तो नहीं है, विश्वास चाहिए. तो कई सारे जगह पर हमें बचाने के लिए वो विश्वास चाहिए. ஆனால் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள், நமக்கு வைத்திருக்கக்கூடிய எல்லைகளை நாம் போய் சுகந்தரிப்பதற்கு நமக்கு ஞானம் அவசியமாய் இருக்கிறது. हमारे सीमा को, हमारे लिए परमेश्वर रखे हुए मकसद को पूरा करने के लिए, स्वतंत्र करने के लिए बुद्धि बहुत जरूरी है. இப்படியாக வேதத்திலிருந்து ஒரு நபரை நான் சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. पवित्र शास्त्र से मैं एक व्यक्ति को आपको नमूना दिखाना चाहता हूं. யோசேப்பை குறித்து வாசிக்கும் பொழுது பாருங்க, அவன் உண்மையாகவே தேவனை ஆழமாய் விசுவாசிக்கிறவனாய் இருக்கிறான். यूसुफ के बारे में देखेंगे तो वो बहुत गहरे से प्रभु को प्रेम किया हुआ व्यक्ति है. அவன் தேவன் இருக்கிறார் என்று நம்புகிறான். वो परमेश्वर है बोल के विश्वास करता है. பரிசுத்தமானவர் என்று நம்புகிறான். वो पवित्र प्रभु है बोल के विश्वास करता है. அவருக்கு விரோதமாய் பாவம் செய்யக்கூடாது என்று நம்புகிறான். उनके विरोध में हम पाप नहीं करना बोले आशा रखता है. இப்படிப்பட்ட அந்த விசுவாச கோட்பாடுகள் அவனுக்கு இருக்கும் பொழுது அவன் அங்கிருந்து காப்பாற்றப்படுகிறவனாய் இருக்கிறான், சிறைச்சாலையிலிருந்து. तो उनके ऐसे विश्वास की एक नियम है उसके अंदर, इसलिए वो कई सारे परीक्षा से बच गया. ஆனால் அது மட்டும் போல பாருங்க, இப்ப அவன் பிரதம மந்திரி ஆன பிறகு, அந்த நாட்டை ஆளுகிறவனாய் மாறின பிறகு அந்த ஞானம் தான் அவனை பல காரியங்களை நிறைவேற்ற உதவி செய்கிறது. और देखिए उसके बाद जब वो प्रधानमंत्री बन गया था, उसके बाद उसकी बुद्धि के द्वारा ही कई सारे बढ़ोतरी हो रहा है. அப்ப விசுவாசமும் தேவைப்படுகிறது, ஞானமும் தேவைப்படுகிறது. विश्वास भी जरूरी है, बुद्धि भी जरूरी है. இப்ப சில வேளைகளில் அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாம் நம்ம விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம். कई सारे समय अद्भुत काम चमत्कार को हम लोग प्राप्त कर देते हैं. ஞானமாய் வாழாத பொழுது அப்படிப்பட்ட அதிசயங்கள், அற்புதங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நாம் கை நழுவி விடுகிறவர்களாய் மாறி விடுகிறோம். अगर हम बुद्धि से नहीं चलते हैं तो ऐसे अद्भुत काम, चमत्कार हमारे जीवन से ऐसे ही मिट जाता है. அதனாலதான் சில வேளைகள்ல விசுவாச பிரமாணத்தை அதிகமாய் பயன்படுத்தினவர்கள் கூட வாழ்க்கையில் சில சரிவுகளை சந்திப்பதற்கு காரணமாய் மாறிவிடுகிறது. इसलिए जो विश्वास के नियम को पालन किए हुए कई सारे लोग भी अपने जीवन में थोड़ा हटक गए. ஞானம் நம்மளை நீண்ட நாள் ஆரோக்கியமாகவும் வெற்றியாகவும்
அநேக காரியங்களை நிறைவேற்றவும் உதவி செய்யக்கூடியவைகளாய் இருக்கிறது. जो बुद्धि है हमें कई सारे दिनों में बढ़ोतरी करने के लिए और आगे बढ़ने के लिए हमें मदद करता है। அதனால்தான் வீடு ஞானத்தினால் கட்டப்படும். इसलिए घर समझ से स्थिर होता है। இப்ப உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் கூட ஞானத்தினால் கட்டப்படக்கூடியவைகளாய் இருக்கிறது. तो हमारा आपके जीवन बुद्धि से ही से बनाता है। இப்ப வீடுன்னு சொல்லும் பொழுது வெறும் கட்டிடங்களை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் எல்லாருடைய லைஃபையுமே ஞானத்தினால் தான் அவைகள் கட்டப்படக்கூடியவைகளா இருக்கிறது. घर मतलब केवल दीवार नहीं है, हमारे बच्चे लोग, हमारे परिवार, ये सब बुद्धि से ही बनाता है। இன்றைக்கு வேதத்திலே வேதம் அடிக்கடி காண்பிக்கக்கூடிய ஒரு 3 நபர்களை குறித்து நாம் இப்ப பார்க்க போகிறோம். तो पवित्र शास्त्र बार बार कहता है ऐसे 3 लोगों के बारे में मैं ध्यान देना चाहता हूँ। ஏன்னா இது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ये आपके लिए बहुत फायदा होगा। ஒரு வேத வல்லுனர் ஹென்றி கிளவுட் என்பவர் இப்படியாக 3 காரியங்களை அவர் நிலைநிறுத்துகிறார். ऐसे हेनरी क्लाउड बोल के एक परमेश्वर के दास ऐसे कुछ बातों को बोलता है। இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்திலேயோ இல்லாட்டால் ஞான புஸ்தகம் ஆகிய 4 புஸ்தகத்திலையும் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த 3 நபர்களை நம்ம அடிக்கடி பார்க்கலாம். जो ये नीति वचन की पुस्तक और ज्ञान बुद्धि की पुस्तक बोल के कुछ पुस्तक में आप देखेंगे तो ये 3 लोगों को जरूर आप देखे होंगे। முதல்ல நம்ம பார்க்கிற மனிதன் யாரா இருக்குன்னா புத்திமானை குறித்து பார்ப்போம். வைஸ் என்று சொல்லப்படுகிறது. तो पहले बुद्धिमान के बारे में हम लोग देखे होंगे। இந்த புத்திமானை குறித்து வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். नीति वचन 9 अध्याय 8वां वचन और 9वां वचन पढ़ेंगे। ठाठा करने वाले को ना डांट, ऐसा ना हो कि वो तुझसे बैर रखे। बुद्धिमान को डांट, वो तो तुझे प्रेम रखेगा। இங்க சொல்ற பாருங்க, பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். चाटा करने वालों को ना डांट, ऐसे ना हो कि वो तुझसे बैर रखे। बुद्धिमान को डांट, वो तुझसे प्रेम रखेंगे। அப்ப பூமியில ஞானம் உள்ளவன் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. இவர்களை எப்படி அடையாளப்படுத்தலாம் என்று சொன்னால், அவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா இருப்பார்கள். मगर इस दुनिया में 2 प्रकार के लोग हैं। जो बुद्धिमान है उसको आप सलाह देंगे तो वो लोग ग्रहण करेंगे। இவங்க வாழ்க்கையில அநேக மாற்றங்களையும் மறுரூபங்களையும் விரும்புகிறவர்களாக அந்த நல்ல காரியங்களை சொல்லும் பொழுதோ இல்லாவிட்டால் அவர்களை குறைப்படுத்தி சொல்லும் பொழுதோ அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். जो ये लोग हैं जो इनकी कमी कटियों को कुछ बताएंगे, इनको आगे बढ़ने के लिए कुछ सलाह देंगे तो ये लोग ग्रहण कर रहे होंगे। இவங்கள வேதாகமம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ஞானவான்கள் என்று சொல்லுகிறது. ऐसे लोगों को पवित्र शास्त्र कहता है बुद्धिमान। இந்த wise people, those who embrace correction என்று சொல்லுகிறோம். जो அவர்கள் அவங்களை கரெக்ட் பண்ணும் பொழுது, அவர்களை சீர்திருத்தும் பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கிறார்கள். अगर उनको सुधारने के लिए कुछ करेंगे तो वो तो ग्रहण करता है। இவங்க பிரச்சனைகளை உட்கார்ந்து பேசினீங்கன்னா அவங்க கவனமா கேட்பாங்க. इनकी कुछ समस्या को बैठ के उससे बात करेंगे तो ध्यान से सुनते हैं। ஒரு சிலர்லாம் நீங்க அவங்க பிரச்சனையை ஏதாவது பேசினீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். அப்படின்னா அவர்கள் ஞானவான்கள் என்ற ஒரு இடத்திலே இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். कुछ लोगों को उनकी समस्या को हम बताएंगे तो वो लोग सुनते नहीं है, ताकि वो लोग बुद्धिमान के स्थान पर वो नहीं है। அதுதான் தேவன் பூமியிலே 3 விதமான நபர்களை இந்த வேதாகமம் சீரியஸா அடையாளப்படுத்துகிறது. அதனால முக்கியமாய் அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. इसलिए पवित्र शास्त्र 3 प्रकार के लोगों को इस पवित्र शास्त्र में दृष्टांत दिखाता है। அவர் இந்த ஞானவான்கள் என்பவர்கள் நம்ம சொல்லக்கூடிய சில காரியங்களை, அவங்க பிரச்சனைகளை ஏற்றுக்கொண்டு அவைகள் இப்படிதான் இருக்கிறது என்று சொல்லி அடையாளப்படுத்துகிறவர்களா இருப்பார்கள். जो बुद्धिमान लोग हैं वो लोग को कुछ समस्या को पहले वो लोग मानेंगे और उसके बाद वो ऐसे ही है क्या बोल के समझ के उसके बाद वो लोग उसके बारे में सोचेंगे। அவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், வாழ்க்கையில நான் மாற வேண்டும், முன்னேற்றமாய் செல்ல வேண்டும், எனக்கு சில அத்தியாவசியமான மாற்றங்கள் தேவை என்பதில் அவர்கள் கவனமாய் இருப்பார்கள். तो उनके जीवन में ऐसे एक सोच रहता है, मैं आगे बढ़ना है, मेरे जीवन में कुछ परिवर्तन होना है, मैं परिवर्तन होके जाना है बोल के एक सोच उनके अंदर पहले से रखे अंदर होंगे। இப்ப அவங்க இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். नीति वचन 15 अध्याय 31 वचन पढ़ेंगे। नीति वचन 15 अध्याय 31 वचन। जीवनदायी दांत कान लगाकर सुनता है, वो बुद्धिमानों को संग टिकना पाता है। வேதம் சொல்லுகிறது, ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்திலே தங்கும் என்று சொல்லுகிறது.
जो जीवनदायी दांत कान लगाकर सुनता है वो बुद्धिमान के संग टिकना पाता है. The ear that hears the rebuke of life will abide among the wise. அது ஞானிகளிடத்திலே தங்குகிறது. அப்படின்னா ஞானிகள் அவங்க கிட்ட போய் ஏதாவது பிரச்சனையோ இல்லாட்டி சூழ்நிலையோ விவரித்து சொன்னீங்கன்னா அவங்க அதை சின்சியரா கேட்கிறவர்களா இருப்பார்கள். जो बुद्धिमान के पास जाके आप लोग को कुछ समस्या उनकी कमी कटियों को सुधारने के बारे में बताएंगे वो लोग सुनते हैं और ठीक ना पाते हैं. இதுதான் வேதாகமும் அதிகமாய் நம்ம அந்த இடத்துக்கு நகர வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்து கொண்டே இருக்கிறது. पवित्र शास्त्र यही हमें उस जगह पर हम जाना है बोल के हमें धक्का देता है. இந்த உறவை நீங்க இப்படி கரெக்ட் பண்ணிக்கோங்க, இந்த உறவை நீங்க இப்படி பார்க்காதீங்க அப்படிலாம் நம்ம ஒரு ஆலோசனை கொடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஞானிகளாய் இருக்கிறார்கள். ये रिश्ता को आप लोग ऐसे संभाल दीजिए, ये जगह पर ऐसे कर लीजिए, कुछ बोलेंगे जो ग्रहण करेंगे वो लोग ही बुद्धिमान संग टिक ना पाते हैं. அடுத்த வேதாகமம் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நபர் யார் என்று சொன்னால் மூடர்களை குறித்து வேதம் அடையாளப்படுத்துகிறது. तो मूर्खता के बारे में पवित्र शास्त्र कुछ बताता है. என்னோடு கூட நீதிமொழிகள் 26 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கலாம். नीति वचन 26 अध्याय 11वां वचन. Proverbs chapter 26 verse 11. நீதிமொழிகள் 26 அதிகாரம் 11 வசனம். 11वां वचन. जैसे कुत्ता अपने चांद को चटा है वैसे ही मूर्ख अपनी मूर्खता को दोहराता है. அங்க தமிழ்ல சொல்லுது, நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். ஆங்கிலத்திலே வாசிக்கும் பொழுது as a dog return to its own vomit so a fool repeats his folly என்று சொல்லப்படுகிறது. அப்படின்றால் இவன் அநேக வேலைகள்ல அது ஒரு பிரச்சனைக்குரிய சூழ்நிலையா இருந்தாலும் அதே இடத்துக்கு மறுபடியும் போகிறவனாய் இருப்பான். उसका मतलब क्या है? जो मूर्ख लोग है एक समस्या को हम बताए एक बातों को बताएंगे बार बार उसी जगह पर जाता है. இப்ப இவங்க கிட்ட பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க கிட்ட போய் நீங்க ஆலோசனை அறிவுரை சொன்னீங்கன்னா அதை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். इनके पास जाके आप कुछ सलाह देंगे, कुछ इनको सुधारने के लिए कुछ बताएंगे तो ये लोग सुनते नहीं है. ஏன்னா they reject feedbacks. அப்படி என்று சொன்னால் கிரிட்டிசிசம் ஆர் கரெக்ஷன்ஸ் எல்லாம் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மூடர்களாய் இருப்பார்கள் என்று வேதம் அடையாளப்படுத்துகிறது. जो सुझावत और कमी कटियों को सुधारने जो नहीं पाते हैं वो लोग मूर्ख है बोल के पवित्र शास्त्र में कहता है. நீதிமொழிகள் 17 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கும் பொழுது नीति वचन 17 अध्याय 10वां वचन को हम पढ़ेंगे तो ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. rebuke is more efficient for a wise man than 1000 blows on a fool. மூடனை 100 அடி அடிப்பதை பார்க்கிலும் புத்திமானை வாயினாலே கண்டிப்பதே அதிகமாய் உரைக்கும் என்று சொல்லப்படுகிறது. एक गुदकी समझने वाले के मन में जितनी घट जाती है उतना 100 बार मार खाना मूर्ख के मन में नहीं करता है. இங்க என்ன சொல்லப்படுகிறதுன்னா, 100 அடி அடிச்சு ஒருத்தனை நீங்க திருத்துவதை பார்க்கலாம், ஒரு ஞானவான்ட்ட போய் ஒரே வார்த்தை சொன்னீங்கன்னா அவன் கேட்பான் என்று சொல்லப்படுகிறது. जो समझने वालों को एक शब्द बोल के उसको सुधार सकते हैं, जो मूर्ख है उसको 100 बार भी बोलेंगे तो वो नहीं सुनता है. இங்க இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, கண்டிப்பதே அதிகமாய் உரைக்குமா, யாருக்கு? புத்திமானுக்கு உரைக்குமா. ஆனா 100 அடி அடிச்சா கூட இவனுக்கு உரைக்குமான்றதே பிரச்சனையா இருக்குது. मतलब ये क्या बता रहा है? समझने वालों को एक बार एक गुदकी बोलेंगे तो उसको समझ में आता है, इसको 100 बार भी बोलेंगे वो समझ नहीं पाता है. வேதாகமம் முதல்ல ஞானவானை சொல்லுகிறது, அடுத்தது மூடனை குறித்து பேசும் பொழுது அவர்கள் எந்த காரியத்தையும் தங்களுடைய வாழ்க்கையிலே சரிப்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் ஆயத்தமாய் இல்லாதவர்கள் என்று சொல்லப்படுகிறது. तो पवित्र शास्त्र में पहले बुद्धिमान के बारे में बताता है और उसके बाद मूर्ख के बारे में बताता है. ये लोग है अपने जीवन को सुधारना ही नहीं चाहते. இப்ப இந்த மூடர்கள்கிட்ட நம்ம போகும் பொழுது இவங்களுக்கு விளைவுகளை சொல்ல அழைக்கப்படுகிறோம். तो ये जो मूर्ख लोगों के पास हम जाएंगे तो क्या बुराई होगा बोल के उसको बताना जरूरी है. ஞானவான்ட்ட போய் நீங்க எல்லா விதமான காரியத்தையும் பிரச்சனைகளை நேரடியாக பேசலாம். जो बुद्धिमान को उनकी समस्या को उनकी जो बातों को असली बातों को हम सीधा बोल सकते हैं. ஆனா மூடன்ட்ட போய் நீங்க பிரச்சனையெல்லாம் பேச முடியாது, அதனுடைய விளைவுகளை மட்டும் தான் சொல்லணும். இப்படி பண்ணனா இப்படி ஆயிடும்பா, இது ஆயிடும் என்று சொல்லி அவனுடைய விளைவுகளை மட்டும் சொல்லும் பொழுதுதான் இவனுக்கு அது உரைக்கக்கூடியதாய் மாறுகிறது. जो मूर्ख को जाके उनको क्या होने वाला है, उनके क्या प्रतिफल मिलेगा ये करेंगे तो वही उनको बताना है. இவங்களை உட்காரு, உங்ககிட்ட இவ்வளவு பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு இவ்வளவு சூழ்நிலை இருக்குது, நீங்க இப்படி எல்லாம் சரி பண்ணிக்கோங்கன்னா
அவங்க நம்மளை எதிர்த்து சண்டை போடுகிறவர்களாய் மாறிவிடுவார்கள். अगर मूर्ख के पास जाके आपके पास ये कमी कटिया है, इसको सुधार दीजिए और इसको ऐसे कर लीजिए बोलेंगे तो वो लोग आपके ऊपर गुस्सा करेंगे. அப்ப ஞானவான்ட்ட நீங்க நேரடியாக எதை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள். जो बुद्धिमान है आपको सीधा कुछ भी बात बोलेंगे वो लोग ग्रहण करने वाले बन ஏன்னா जाते அவங்க हैं, வளர்ச்சியை நோக்கி விரும்புகிறார்கள். ताकि वो लोग बढ़ोतरी पाना चाहते हैं. ஆனா இந்த மூடர்கள், இந்த ஃபூலிஷ் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க எந்த விதமான குற்றச்சாட்டையுமே எடுத்துக்கொள்ளாதவர்களாய் அதற்கு எதிர்த்து போராடுகிறவர்களாய் இருப்பார்கள். जो मूर्ख लोग हैं वो लोग जो क्या है, वो लोग कुछ भी सुधारने बातों को ग्रहण नहीं करते हैं, उसको सामना करते हैं. அவங்க கிட்ட போயிட்டு நீங்க வார்த்தையை சொல்லி அவங்களுக்கு புரிய வைப்பது ரொம்ப சவாலா இருக்கும். कुछ भी बातों को उनको बोल के समझ पाएंगे वो बहुत बड़ी चुनौती होगा आपको. அப்ப அவங்களுக்கு என்ன நடக்கும் பாஸ்டர்னா, அவங்க நிறைய பிரச்சனையின் ஊடாக போய் தான் பின்பு தெளிவுக்கு வருவார்கள். वो कई सारे समस्या के बीच में जाके ही वो लोग बल पाते हैं. இவங்கள அதே அநேக இடத்துல நம்ம பைபிள்ல பார்க்கலாம். அவங்களுக்கு எல்லா அறிவுரையும் ஆலோசனையும் சொன்ன பிறகு கூட அவர்கள் அதை மீறி போய் பின்பாக பெரிய தண்டனைகளை சந்திக்கிறவர்களாய் மாறிவிடுகிறார்கள். ये बाइबल में भी देखे होंगे, ऐसे लोग कितने बार भी बोलेंगे तो भी फिर भी वही गलत रास्ता पर जाके वो लोग हार गए होंगे. ஆனா ஒரு சந்தோஷம் என்னன்னா, இந்த மூடத்தனத்திலேயோ முட்டாள்தனத்தில் இருக்கிறவர்கள் கூட அவர்கள் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளுக்குள்ளாய் போகும் பொழுது அவர்கள் ஞானிகளாய் மாற்றப்படுகிறார்கள். इसमें क्या एक तो खुशी की बात क्या है, जो मूर्ख लोग ऐसे जाते जाते रहेंगे, एक समय तो वो लोग बहुत नुकसान में सुधार के फिर उसके बाद बुद्धिमान बन जाता है. ஆனால் வேதத்துல இன்னொரு மூன்றாவது ஒரு சில நபர்களை நாம் வேதம் அடையாளப்படுத்துகிறது. அவங்க தான் இருக்கிறதுல ரொம்ப சவாலானவர்கள். जो तीसरा एक तरफ के लोग हैं, वो लोग बहुत खतरनाक लोग हैं. पवित्र शास्त्र बताता है हमें. இவர்களை குறித்து நம்ம வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், இவர்களை ஆங்கிலத்திலே ஈவில் பர்சன் என்று சொல்லுகிறோம். இவர்கள் ரொம்ப கேடான மக்களாய் இருக்கிறார்கள். तो बुराई करने वाले लोग हैं, बुरा लोग हैं. முதல்ல ஞானவான், இரண்டாவது மூடனாய் இருக்கிறவர்கள், மூன்றாவது இவர்கள் பொல்லாதவர்களாய் இருக்கிறவர்கள். जो पहले है बुद्धिमान, उसके बाद मूर्खता, उसके बाद दुष्ट लोग, मतलब बुराई करने वाले. இந்த வேதம் முழுவதுமே ஒரு மூடனை கூட அவனை புத்திமானாய் மாற்ற முயற்சி செய்கிறது. ये पवित्र शास्त्र है, कभी जो मूर्खता को भी बुद्धिमान बन जाता है. ஆனால் இந்த துஷ்ட மனிதர்கள் இல்லாவிட்டால் பொல்லாதவர்களை அவர்களை விட்டு ஓட சொல்லியே வேதாகமும் நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கிறது. पवित्र शास्त्र कुछ लोग हैं जो दुष्ट लोग हैं, जो बुरे लोग हैं, उनसे दूर रखने के लिए पवित्र शास्त्र हमें कहता है. மூடன் என்பவன் அவன் விளைவுகளை யோசிக்காமல் செய்கிறவன். ஆனால் பொல்லாதவன் என்பவன் எல்லாமே நல்லா தெரிஞ்சு இதை செய்தால் இப்படி நடக்கும், இதுக்கு இவ்வளோ பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், வேதனைகள் வரும் என்று தெரிந்தே செய்கிறவன் பொல்லாதவனாய் இருக்கிறான். जो मूर्ख है उसको तो अज्ञान से उसको मालूम नहीं है फिर भी ऐसे कर देता है. जो बुरे लोग हैं उसको मालूम है ये करेंगे तो क्या प्रतिफल होगा, सब कुछ जानने के बाद भी एक टिटा करने वाला बन जाता है. என்னோடு கூட நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். नीति वचन 6 अध्याय 12वां वचन को हम पढ़ेंगे. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 12वां वचन को पढ़ेंगे. இங்க வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கலாம் பாருங்க. பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் அகடியம் பேசி திரிகிறான். ऊंची और अनार्थकारी को देखो, वो टीटी बातों भागता फिरता है. a worthless person, a wicked man சொல்லுது பாருங்க. இதுதான் பொல்லாத மனிதர்கள். தமிழ்ல பேலியாளின் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் இவர்கள் சாத்தானின் பிள்ளைகளாகவே அடையாளப்படுத்தப்படுகிறது. ஒரு துன்மார்க்கன் அப்படி என்று சொன்னால் இவன் அந்த தீமைக்குரிய எல்லா பகுதிகளையும் உடையவனாக அகடியம் பேசி திரிகிறான் என்று சொன்னால் எல்லாரையும் கெடுக்கக்கூடியவனாக அவன் அலைந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறது. इनको शैतान के बेटे, दुष्ट के बेटे बोल के यहाँ पर बताता है, तो कि ताकि ये तो सबको नाश करने के लिए, सबको नुकसान करने के लिए कोचते रहता है. இப்ப 14ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது பாருங்க, अभी 14 वचन को पढ़ेंगे. அவன் இருதயத்திலே திரியா வரம் உண்டு, இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை उंडु பண்ணுகிறான். तो उसके मन में उलट फेर की बातें रहती, वो लगातार बुरे करता है और झगड़ा उत्पन्न करता है. இங்க வாசிக்கும் பொழுது பாருங்க, இந்த பொல்லாதவனுடைய இருதயம் திரியா வரம் உண்டு அப்படின்றால் இட் இஸ் பர்வர்சிட்டி என்று சொல்லுது. அப்படின்னா அவனுக்கு நல்லா தெரியும் இது தவறு, இது பிரச்சனைக்குரியது, ஆனாலும் அதை கரெக்டா போய் செய்கிறவனா இருப்பான். उसका मन में उलट, उसका मतलब उसको मालूम है ये करेंगे तो गलत है, फिर भी वो जानबूझ के करता है. அடுத்து சொல்ல பாருங்க, இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து, उसके बाद लगातार बुरे करता है. இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைக்கிறானா.
जरा लगातार बुरे करता है। சோ வேதாகமும் அடுத்த ஒரு நபரை பார்க்கும் பொழுது பாருங்க, இது பொல்லாதவர்களை குறித்து பேசுகிறது, துன்மார்க்கரை குறித்து பேசுகிறது, பேலியாளின் பிள்ளைகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது. तो ये किसके बारे में? शैतान के बेटा के बारे में, दुष्टों के बेटा के बारे में बताता है यहाँ पर। ஏன் இப்படி இந்த மூன்று நபர்களை குறித்து அடையாளப்படுத்துகிறேன் என்று சொன்னால், நம்முடைய லைஃப்ல நம்ம எங்க இருக்கிறோம், எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்த முடியாய் இந்த 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 செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ये क्यों मैं 3 लोगों के बारे में बता रहा हूँ? हमारे जिंदगी में हम कहाँ पर है, कौन से स्थान पर है, किसके पास है बोल के मैं आपको बताना चाहता हूँ। இப்ப இந்த இந்த மாதிரி துன்மார்க்க மனிதர்கள், பொல்லாத மனிதர்களை பார்த்தால் என்று சொன்னால் என்ன பண்ணணும் பாஸ்டர்னா, அவர்களை விட்டு தூர போய் விடுவது ரொம்ப நல்லது. जैसे दुष्ट लोग, बुरे लोगों को अगर आप देखेंगे तो क्या करना है? पास्टर जी पूछेंगे तो இவர்களை उनसे दूर करना बहुत अच्छी है। இவர்களை குறித்து தான் ரோமர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது. इनके बारे में रोमियो की पुस्तक 16 अध्याय 17। Now I urge you, brethren, note those who cause division and offenses, contrary to the doctrine which you have learned, and avoided them. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். अब हे भाइयों, मैं तुमसे विनती करता हूं कि जो लोग उससे शिक्षा विपरीत जो तुमने पाई है फूट पाड़ने और ठोकर खाने के कारण होते हैं, उन्हें तोड़ लियो करो और उनसे दूर रहो। இங்க என்ன சொல்லப்படுகிறதுனா, அவர்களை விட்டு விலகுங்கள் என்று சொல்லப்படுகிறது. उनसे दूर रहो बोल के कह रहा है। அப்ப நமக்கு நல்ல ஒன்று புரிந்து கொள்ளணும் பாருங்க, இந்த பூமியில 3 விதமான மக்கள் இருக்கிறார்கள். ஞானவான்கள் இருக்கிறார்கள், மூடர்கள் இருக்கிறார்கள், பொல்லாதவர்கள் இருக்கிறார்கள். मतलब आप लोग ऐसे इसमें समझना है, इस दुनिया में 3 तरफ के लोग हैं, एक तो बुद्धिमान, एक तो मूर्खता, एक तो बुरे लोग। இப்ப நம்ம நம்ம எதை நோக்கி நகர வேண்டும் என்று சொன்னால், நாம் இந்த ஞானத்திலே வளர்ச்சி அடையும்படியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். हम कहां पर जाना है? ये बुद्धि में हम बढ़ोतरी पाने के लिए परमेश्वर हमें बुलाया இப்ப है। இந்த ஞானவான் எப்படிப்பட்டவனாய் இருப்பான் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். जो बुद्धिमान कैसे रहेगा बोल के मैं आपको बताना चाहता हूं। இந்த செய்தியானது ஒரு நல்ல நம்ம ஜெபிப்பதற்கு ஏற்ற செய்தியாக இது இருக்கும் என்று நம்புகிறேன். ये जो प्रचार है, जो आप प्रार्थना करने के लिए एक प्रचार होगा। எந்த வேதாகம படிப்பும் நம்மளை மாற்றுவதற்கான படிப்பாக இல்லை என்று சொன்னால் அது நிச்சயமாகவே நேரத்தை வீணடிக்கக்கூடியதாக மாறிவிடும். जो भी बाइबल अध्ययन, बाइबल की पढ़ाई अगर हमारे जीवन में परिवर्तन नहीं दे रहे तो वो पढ़ाई व्यर्थ है। அப்ப 3 விதமான நபர்களிலே நாம் ஞானவான்களாய் இருப்பதற்காக தான் இந்த வேதத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். ये 3 तरफ के लोगों में से हम बुद्धिमान बनने के लिए बुलाए हुए लोग हैं, इसलिए हम ये पवित्र शास्त्र पढ़ रहे हैं। நிச்சயமாய் பொல்லாதவர்களாய் இருக்கக்கூடாது. जरूर हम लोग बुरे लोग नहीं बनना है। நாம முட்டாள்களாய் மூடத்தனத்திலே ஏதாவது ஒரு பகுதியில் இருப்போம் என்று சொன்னால் அங்கிருந்து நாம் ஞானிகளாய் மாற்றப்பட வேண்டும். अगर मूर्ख के स्थान पर हमारे जीवन में कई सारी जगह पर हम रहेंगे तो वहां से हम बुद्धिमान बनने के लिए खड़े होना है। இந்த ஞானம் உடையவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சற்று உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். जो बुद्धिमान कैसे रहेगा बोल के मैं आपको बताना चाहता हूँ। பின்பு அந்த ஞானம் எப்படி நாம் கண்டடையலாம் என்று சொல்ல விரும்புகிறேன். वो बुद्धि को कैसे हम पा सकते हैं बोल के मैं बताना चाहता हूँ। இன்றைக்கு இந்த ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது. என்னவென்று சொன்னால், நம்ம ஒரு திட்டம் வைத்திருக்கிறோம், அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான சூழ்நிலைகள் இல்லாத பொழுது அது என்னவென்ற கேள்விகள் நமக்கு இருக்கலாம். हम तो एक मकसद को हम रखते हैं, उस मकसद को पूरा करने के लिए कुछ परिशुद्धि नहीं रहेगा तो एक सवाल हमारे अंदर आता है। எல்லாமே நமக்கு நல்ல விஷயமாக யோசனைகளாக இருந்தாலும் அவைகள் செயல் வடிவத்திலே வருவதற்கு ஞானம் அவசியமாய் இருக்கிறது. सब कुछ हमारा योजना में रहते तो भी उसको कर्म के द्वारा प्रकट करने के लिए बुद्धि बहुत जरूरी है। ஏன் நம்ம ஞானவான்களா இருக்கணும்? ஏன் ஞானம் நம்மளுக்கு ரொம்ப அவசியம்னா, அப்பதான் நாம் தீர்வுகளை வடிவமைக்கிறவர்களாய் மாறுவோம். जब क्यों बुद्धि हमें जरूरी है? ताकि हम समाधान को बनाने वाला बनाएंगे। இன்னைக்கு நம்ம பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எப்படி தீர்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னா, ஞானத்திலே நாம் முதிர்ச்சி அடைவதனால் அதை தீர்க்க போகிறோம். जैसे हमारे जीवन की समस्या को पूरा करेंगे, अगर बुद्धि में हम बढ़ोतरी होंगे तो हम लोग बढ़ते जाएंगे। இப்ப இது நிறைய பேருக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் தான பிரச்சனை எல்லாம் தீர்ப்பார்னா, அவர் எந்த வழியில தீர்க்கிறார், எதை பயன்படுத்துகிறார்னு சொன்னால்
ஞானத்தை கொடுப்பதன் மூலமாக தான் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். आप उसे परमेश्वर ही समाधान दे सकता है, हम कैसे कर सकते हैं? परमेश्वर हमको बुद्धि दे के ही वो समाधान करेगा. இப்ப ஞானத்தை கொடுப்பவர் கர்த்தர் தான். ஏன்னா நம்ம தெய்வீக ஞானத்தை தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். जो बुद्धि देने वाला प्रभु है, जो परमेश्वर के बुद्धि के बारे में हम लोग ध्यान कर रहे हैं. இந்த பூமிக்குரிய சகல பிரச்சனைகளையும் ஞானத்தின் ஊடாக தான் தேவன் தீர்க்க விரும்புகிறார். इस सारे पृथ्वी की समस्या को बुद्धि के द्वारा ही परमेश्वर समाधान करना நீங்க चाहता है. போயிட்டு நீதிமொழிகளை படிக்கும் பொழுது இந்த பூமியே ஞானத்தினால தான் நிலை நின்று கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. तो पवित्र शास्त्र में लिखा है सारे पृथ्वी बुद्धि के द्वारा ही स्थिर हो रहा है. அதனாலதான் நம்ம ஞானவான்களாய் இருப்பதை குறித்து நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக விருப்பமாக அதை பயணம் செய்ய வேண்டும். इसलिए हम लोग के जो बुद्धि के बारे में हम लोग बहुत सावधान के साथ पढ़ना है. இன்றைக்கு வேதத்திலே ஞானவான் என்று சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான நபரை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். तो आज हम लोग एक बुद्धिमान के बारे में हम लोग देखेंगे. ஏன்னா இந்த ஞானவான்கள் தான் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார்கள், பூமிக்குரிய பிரச்சனைகளை தீர்க்கிறார்கள், அநேகருடைய சூழ்நிலைகளை சரியாக்குகிறவர்களாய் மாறுகிறார்கள். ताकि बुद्धिमान ही कई सारे पृथ्वी की समस्या को वो लोग ठीक करते हैं और कई सारी जगह पर वो लोग सारे परेशानियों से बराबर ठीक बोलते हैं. தேவன் பெரிய பெரிய திட்டங்களையும் பெரிய பெரிய ஐடியாஸையும் கொடுத்தாலும் அந்த ஞானம் தான் பூமியிலே அவைகளை நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. परमेश्वर बड़े बड़े योजना मकसद को परमेश्वर दिए होंगे तो भी उनकी बुद्धि ही उसको पूरा पृथ्वी में पूरा भरपूरी करता है. இப்படி சொல்லலாம் பாருங்க, godly wisdom bridges the gap between divine ideas and earthly application. இத தமிழ்ல சொல்றேன் பாருங்க, தேவ ஞானம் பரலோக சிந்தனைகளை உலக பிரகாரமான செயல்பாடுகளுக்கு இடையே ஒரு பாலமாய் அமைகிறது. परमेश्वर की जो बुद्धि है वो इस दुनिया के कामों का पूरा करने के लिए एक ब्रिज जैसे बनता है. அதனாலதான் நம்ம ஞானவான்களாய் இருப்பதை குறித்து நம்ம ஆர்வமாய் இருக்கிறோம். इसलिए हम बुद्धिमान बनाने के लिए बहुत चाहत रहता है. இவன் ஞானவான் பிரச்சனைகளை தீர்க்கிறவனாய் இருக்கிறான். जो बुद्धिमान सारे समस्या को समाधान करता है. அதனாலதான் வேதாகமும் நம்மள நீ ஞானவானாய் இருப்பதை குறித்து உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. इसलिए पवित्र शास्त्र में बुद्धिमान बनाने के लिए उत्साहित करता है. இப்ப இந்த ஞானவான் எப்படி பிரச்சனைகளை தீர்க்கிறான் என்பதை குறித்த ஒரு காரியத்தை வேதத்திலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். बुद्धिमान एक समस्या को कैसे वो संभालता है बोल के एक बातों को मैं आपको बताना चाहता हूं. என்னோடு கூட யாத்திராகமும் 31ஆம் அதிகாரம் निर्गमन की पुस्तक 31 अध्याय 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். निर्गमन की पुस्तक 31 अध्याय 1லிருந்து 5 வரைக்கும் 1 से लेके 5 तक पढ़ेंगे. निर्गमन की पुस्तक 31 1 से लेके 5 तक. வாசிங்க பிரதர் நீங்க. फिर यहोवा ने मूसा से कहा, सुन, मैं उरी की पुत्र बेसलेल को जो हुर के पुत्र और यहूदा के गोत्र का है नाम लेकर बुलाता हूं और मैं उसको परमेश्वर की आत्मा से जो बुद्धि प्रवीणता ज्ञान और सब प्रकार के कार्य को समझ देने वाले आत्मा की परिपूर्ण करता हूं, जिससे वो कार्यकारी के कार्य बुद्धि से निकाल कर सब भांति के बनावट में अर्थात सोने चांदी और पीतल में और जड़ने के लिए मनाई काटने में और लकड़ी के खोदने में काम करे. சொல்றது பாருங்க, தமிழ்ல நான் வாசிக்க விரும்புகிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்திலே ஊருனுடைய மகனாகிய ஊரியின் குமாரன் பெசிலியேலை பேர் சொல்லி அழைத்து வினோதனமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதுக்கு, பொன்னினாலும் வெள்ளினாலும் வெங்கலத்தினாலும் வேலை செய்கிறதுக்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதுக்கும், மரத்திலே சித்திர வேலைகளை செய்வதற்கும், மற்ற சகலவிதமான வேலைகளையும் யூகித்து செய்கிறதுக்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன் என்று சொல்லுகிறார். இங்க வேதம் சொல்லுது பாருங்க, தேவன் பெசிலேலை குறித்து சொல்லும் பொழுது தேவ ஆவியினால் நிரப்பினாராம். तो बेसलेल के बारे में लिखा है कि परमेश्वर उनके आत्मा से भरा. எதற்கு 3 காரியங்கள் சொல்லப்படுது, ஞானமும் புத்தியும் அவனுக்கு உண்டாக, ताकि बुद्धि प्रवीणता ज्ञान उनको होने के लिए. அப்ப தேவ ஆவியானவர் நம்மேல் வரும் பொழுது இந்த ஞானம் புத்தி அறிவு இயங்க ஆரம்பிக்கிறதாய் மாறுகிறது. ये परमेश्वर की आत्मा हमारे अंदर आएगा तो बुद्धि प्रवीणता ज्ञान हम सब प्रकार के कार्य की
समझ हमारे जीवन में आएगा। இன்றைக்கு நான் இத ஆங்கில வேதாகமத்திலிருந்து சற்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். जो अंग्रेज की पुस्तक बाइबल से मैं बताना चाहता हूँ। இங்க 5ஆம் வசனத்துல தமிழ்ல வருகிறது, ஆனால் ஆங்கிலத்திலே 3ஆம் வசனத்திலே இவைகள் வருகிறது. तो 5वां वचन तमिल में लिखा है, अंग्रेजी में 3रा वचन में लिखा है। I have filled him with the spirit of God. இப்ப தேவ ஆவியினால் அவன் நிரப்பப்பட்டிருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. तो परमेश्वर की आत्मा से वो भरा है बोल के लिखा है। எது எப்படி நிரப்பப்பட்டிருக்கிறான்? இன் விஸ்டம். அவன் ஆவியினால் நிரம்பி இருக்கிறதுனுடைய பெரிய தாக்கம் எங்கே வருகிறதுன்னு சொன்னால், அவன் ஞானத்தினாலே இயங்கும்படியாக. तो वो पूरा आत्मा से भरा बोल के कहां पता चल रहा है? वो बुद्धि से काम करने के लिए। இந்த விஸ்டம் என்பது என்னன்னா, தமிழ்ல ஆங்கிலத்துல வரும்போது டெக்னிக்கல் ஸ்கில் என்று சொல்லுகிறது. तो अंग्रेजी में जो टेक्निकल स्किल बोल के कर रहा है, தமிழ் அதை எப்படி மொழியாக்கம் பண்ணலாம்? தொழில்நுட்ப திறன் என்று சொல்லப்படுகிறது. तो अंग्रेज में जो काम करने का बुद्धि, ये कुछ भी काम करने के लिए एक बुद्धि चाहिए। எதை எப்படி know how to do it அப்படின்னு சொன்னால், அவனுக்கு ஞானம் இருக்குது என்று சொன்னால், அவன் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்தவனாய் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. अगर उनके पास बुद्धि है तो जो काम को कैसे करना है बोल के एक बुद्धि उसके अंदर रहता है। ஏன்னா இந்த ஞானவான்களை நம்ம அடையாளப்படுத்துவது மட்டுமல்ல, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை வேதாகமம் சொல்லும் பொழுது அதை கூர்மையாய் பார்ப்போம் என்று சொன்னால், நாம் மூடத்தனத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஏதுவாய் இருக்கும். अगर बुद्धिमान के बारे में वो लोग कैसे रहते, वो लोग कैसे काम करते बोल के पवित्र शास्त्र के द्वारा हम देखेंगे तो हम लोग मूर्ख की जगह पर हम लोग नहीं जाएंगे। எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்தவர்களுக்கு வேதாகமம் சொல்லுகிறது, அவர்களை ஆவியினால் நிரப்பி அவர்களுக்கு ஞானம் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. जो कैसे करते पवित्र आत्मा से, परमेश्वर के आत्मा से भर के वो लोग को बुद्धि से परमेश्वर काम कराया। அப்ப இது என்னன்னா, இந்த கிரேக்க ஞானத்துக்கும் எபிரேய ஞானத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. जो यूनानी की बुद्धि और हेब्रेय की बुद्धि के दोनों को फर्क है। நம்ம நிறைய பேரை பூமியில பேசும் பொழுது பாத்தீங்கன்னா, இந்த கிரேக்க தத்துவ ஞானிகளை பயங்கர ஞானின்னு சொல்லுவோம். பேசும்பொழுது கூட சொல்லுவோம், இவர் பெரிய சாக்ரட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. जो कुछ लोग बोलते हैं ये बड़े साक्रेटिस है, मतलब यूनानी की जो बुद्धिमान विज्ञान लोगों के बारे में बहुत तारीफ करते हैं। இவர்கள் சிந்தனைகள் சிந்தனைகளிலுமே இவர்கள் திறன்பட செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ये लोग अपने बातों में और अपने सोचों में बहुत अच्छे से काम करते हैं। ஆனால் இங்கே எபிரேய கண்ணோட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தொழில்நுட்ப அறிவு உடையவர்களாய் இருக்கிறார்கள். यहाँ पर इब्रानियों की जो नजर से देखेंगे तो ये तो कुछ काम करने का एक बुद्धि है। அப்ப ஒன்றை நம்ம சொல்லலாம் பாருங்க, இவர்கள் சரியாக திட்டமிடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ये जो कार्यकारी करता है वो से बुद्धि है, पहले बराबर योजना बनाता है। அடுத்ததாக இங்க இன்னொரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நான் மூன்றாம் வசனம் ஆங்கில வேதாகமத்தில் சொல்லுகிறேன், இன் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லப்படுகிறது. जो अंग्रेज की पुस्तक में लिखे समझ देने वाली, இப்ப தமிழ்ல 5ஆம் வசனத்திலே புத்தி என்று சொல்லப்படுகிறது. तो तमिल में 5वां वचन में बुद्धि बोल के लिखा है। இங்க பாத்தீங்கன்னா, அப்போ புத்தி ஞானம் வேறையா பாஸ்டர்? ஞானம் நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு தெய்வீக ஆற்றலை உடையதை குறித்து ஞானம் என்று சொல்லுகிறது. புத்தி என்பது எதை குறித்துக்கிறதுனா, நீங்கள் அதை குறித்து யோசிக்கக்கூடிய திறன்கள் என்று சொல்லப்படுகிறது. जैसे ज्ञान है ये काम के बारे में समझने के लिए, उसको कैसे करने बोल के आप पहले समझने के बारे में वो ताकत देता है, वो ज्ञान है। और बुद्धि है उसको कैसे करना है बोल के आपको एक योजना देता है, वो बुद्धि है। कैपेसिटी टू थिंक அப்படின்னு சொன்னால், நல்லா யோசித்து ஒரு சரியான முடிவுக்கு வருவதற்கு உதவி செய்யக்கூடியதா இருக்கிறது. जो अच्छे से सोच के एक निर्णय लेने के लिए आपको मदद करता है। பாருங்க, நீங்க ஃபுட்பால் மேட்ச் நிறைய பேர் பார்ப்பாங்க, எல்லாரும் ஓடலாம், எல்லாரும் பாலை தட்டிட்டு போலாம். ஆனால் நல்லா யோசிக்கிறவர்கள் தான் எதிரிகளை தாண்டி போய் அவர்கள் கோல் அடிக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். जैसे फुटबॉल मैच देखते हैं, सब लोग देते, सब लोग मारते हैं। जो अच्छे से जो सोचने वाला है या बुद्धि वाला है, वही लोग है जो बाल को बराबर जो गोल में डालता है। சில வேளையில நம்ம சொல்லுவோம் பாருங்க, நல்ல வேகமா ஓடுறது ஓகே, ஆனா புத்தியாய் வேலை செய்தாதான் நீங்க அந்த ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்க முடியறவராய் மாறுவீர்கள். वो अच्छे से दौड़ता था बोलते हैं, अच्छे से दौड़ना वहां बड़ी बात नहीं है, वहां जीतना बड़ी बात है। இப்போ நீங்க செஸ் விளையாடுறதா இருந்தாலும் சரி, அதுவும் நீங்க ரொம்ப
நல்லா திங்க் பண்ணாதான் செஸ் விளையாட முடியும். जैसे चेस खेलते हैं और चेस में अच्छे से अगर सोचेंगे तभी चेस खेल सकते हैं. அதே மாதிரி நீங்க பாக்ஸிங்லயும் பாருங்க, சும்மா குத்துனாலாம் ஒருத்தர் வந்து கீழே விழ மாட்டாரு. அவருக்கு எப்படி குத்தணும், எப்ப குத்தணும், என்ன ஸ்டைல்ல குத்துனாதான் கீழே விழுவாருன்ற ஒரு திங்கிங் கெப்பாசிட்டி இல்லைன்னா அவங்களால ஜெயிக்க முடியாது. अगर बॉक्सिंग में भी देखेंगे तो ऐसे ही वो मारेंगे तो वो गिरेगा नहीं सामने वाला. उसको कहाँ मारेंगे, कैसे ताकत से मारेंगे पहले बोल के पहले वो सोच के करेगा तभी वो जीत सकता है. அப்போ ஒன்று நம்ம சொல்லலாம் பாருங்க, எபிலிட்டி டு கெப்பாசிட்டி டு திங்க் பண்றவங்களா இருக்கிற பொழுது அவர்களை வேதாகமும் ஞானிகள் என்று அழைக்கிறது. जो सोचने वाला है पहले जो क्या वाला सोचता है उसको बोलता है बुद्धिमान बोल के कहता है. அப்போ முதலாவது நல்ல திறமையாய் வேலை செய்து இது எப்படி செய்தா கரெக்ட் ஆகும் என்று சொல்லி திட்டமிடக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். இரண்டாவது நல்ல யோசித்து அவர்கள் தீர்மானமான முடிவுக்கு நகருகிறவர்களாய் இருக்கிறார்கள். पहले अच्छे से सोच के काम करता है, उसके बाद सोच के बराबर वो के कुछ निरंतरता लेता है. இப்போ மூன்றாவதாக ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. तीसरा एक शब्द इस्तेमाल किया है, ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது இன் ஆல் மேனர் ஆஃப் இன் நாலேஜ் என்று சொல்லப்படுகிறது. जिससे वो कार्य बुद्धि से निकाल कर सब विनती के अनुवाद में. இங்க பாருங்க, ஆங்கிலத்தில் தமிழ்ல வாசிக்கும் பொழுது மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்வதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் என்று சொல்லப்படுகிறது. जिससे वो कार्यकारी के कार्य बुद्धि से निकाल कर सब बांदी की बनवात में अर्थात सोने चांदी पीतल में. அப்போ ஒன்று பார்க்கலாம் பாருங்க. இப்ப இந்த அறிவு அப்படின்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா எதை குறித்து பேசுகிறது சொன்னால், அவர்கள் எந்த துறையில் இருக்கிறார்களோ அதிலே எல்லாவற்றையும் கற்று தேர்ந்த உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. जो उसका ज्ञान मतलब वो कौन सी काम करता है उस काम के बारे में पूरा उनके अंदर वो बुद्धि, उसकी ज्ञान उसके अंदर रहता है. நீங்க எந்த துறையில அவர் படிச்சாரோ அந்த துறையிலே அவர் எல்லா விதமான அறிவையும் சம்பாதித்து ஒரு மேல்மட்ட நிலையிலே இருக்கக்கூடியவராய் இருப்பது. अगर एक जगह एक काम के बारे में अगर पढ़ाई कर रहा था, उसी पढ़ाई में वो आगे जाके विपक में वो आगे बढ़ते उसमें बहुत ऊंचे स्थान पर बैठाता है. இப்ப இவருக்கு பாத்தீங்கன்னா வினோதமான வேலைகளை யோகித்து செய்வதற்கு, பொன்னினாலும் வெள்ளியினாலும் வெங்கலத்தினாலும் வேலை செய்வதற்கு ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி இப்ப இவ்வளோ வேலையும் சிறப்பாய் செய்யக்கூடியவராய் இந்த பெசிலியேல் இருக்கிறார். तो बेसलेल कैसे रह रहा है? निकाल कर सब भांति के बनवात में अर्थात सोने चांदी और पित्तल में और जड़ने के लिए मनाई काटने में और लकड़ी के खोदने में काम कर रहा है. मतलब इतने काम करने का बुद्धि उसके अंदर है. ஏன் இன்னைக்கு இந்த பெசிலியேலை குறித்து பேசுறேன்னா, கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு. ஆனால் ஞானமுள்ள ஒரு மனிதன் தான் அதை கட்டி முடிக்க முடிகிறது. तो परमेश्वर एक बड़े दर्शन रखा है जो प्रभु के जो भवन बनाने के लिए, तंबू बनाने के लिए, मगर एक बुद्धिमान के द्वारा ही उसको बना सकता है. இப்போ மோசேக்கு வெளிப்பாடு வந்துருச்சு, ஆனா மோசேயால அதை செய்ய முடியாது. மோசேக்கு ஞானமான ஒரு மனிதன் இருந்தால அதை நிறைவேற்ற முடியும். मूसा को प्रकटीकरण मिल गया, मूसा को दर्शन मिल गया, मगर उसके साथ एक बुद्धिमान रहेगा तभी वो पूरा काम कर सकता है. இதுதான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய என்னன்னா ஒரு ஆசை என்று சொல்ல பாருங்க. நிறைய பேர் தேவனிடத்துல போய் ஜெபம் பண்ணுவாங்க, அவர்கிட்ட போய் வார்த்தையை வாங்குவாங்க, தரிசனத்தை வாங்குவாங்க. ஆனா ஞானம் இல்லை என்று சொன்னால் அதை பூமியிலே செயல்படுத்த முடியாதவர்களாய் மாறி விடுவார்கள். कई सारे लोग आज के मेरा बड़ी बोझ है, कई सारे लोग परमेश्वर से दर्शन मांगते हैं, बुलाहट मांगते हैं, मगर उसको पूरा करने के लिए बुद्धि नहीं है तो वो बुलाहट को, वो दर्शन को पूरा नहीं कर पाएगा. இப்ப நல்லா இந்த வசனத்தையும் நம்முடைய இந்த பாடத்திட்டத்தையும் ஒத்து பார்க்க நான் அழைக்கிறேன் பாருங்க. தேவன் பேசுகிறார், மோசே கேட்கிறார், ஆனால் நிறைவேற்றுகிறவர் ஞானமும் புத்தியும் அறிவும் உள்ளவனை வைத்துதான் அது நிறைவேற்றப்படுகிறது. आप ध्यान से सुनिए, परमेश्वर मूसा से बात कर रहा है, मगर मूसा से जो बात किया है उस दर्शन को पूरा करने के लिए பெசலெயேல் बोल के बुद्धिमान ही उसको भरपूरी कर रहा है. ஏன் வேதம் நம்மளை ஞானவானா இருக்க சொல்லுகிறது என்பதை குறித்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். क्यों पवित्र शास्त्र हमें बुद्धिमान बनाना चाहता है बोल के कह रहा है बोल के आपको समझ में आया होगा. ஏன்னா ஞானவான்கள் தான் பூமியிலே காரியங்களை கட்டி முடிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். क्या कि बुद्धिमान ही इस दुनिया में
घर बनाता है। தேவனுடைய விருப்பத்தை பூமியிலே அதை நிலைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள். परमेश्वर की इच्छा को इस पृथ्वी पर पूरा करता है, அதை செயல்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள். उसको पूरा करता है परमेश्वर के लिए। அப்ப ஞானம் 3 காரியங்களை பெசிலியேல் மூலமாய் நாம் கண்டுபிடிக்கலாம் பாருங்க. तो बुद्धि 3 कार्य बेसलेल के द्वारा हम लोग बता सकते हैं। ஒன்று, பெசிலியேல் திட்டமிடுகிறவனாய் இருக்கிறான். पहले बेसलेल एक मकसद बनाता है। wisdom always has a plan என்று சொல்லப்படுகிறது. तो कभी भी जो बुद्धि है वो एक योजना के साथ ही रहता है। எதை எப்படி செய்ய முடியும் என்ற ஒரு திட்டத்தை உடையவர்களாய் இருக்கிறார்கள். कौन सा काम कैसे करना है बोल के एक मकसद रहता है। பாருங்க, ஒரு ஊழியமா இருந்தா அதை எப்படி செய்யணும்ன்ற ஞானம் நம்மளுக்கு தேவைப்படுகிறது. अगर एक सेवक है तो उसको कैसे करना है बोल के एक ज्ञान चाहिए आपको। ஈவன் ஒரு பிரசங்கமா இருந்தா கூட அது எப்படி போய் சொன்னால் அது இயங்கும் என்பதை குறித்த ஒரு ஞானம் தேவைப்படுகிறது. एक प्रचार है, उस प्रचार को अगर कैसे बुद्धि के साथ प्रचार करेंगे तो वो लोगों के जीवन में काम करेगा बोल के हमको मालूम होना जरूरी है। இதான் டெக்னிக்கல் ஸ்கில். ஒரு தொழில்நுட்ப அறிவை உடையவனாய் நோ ஹவ், எப்படி எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை வடிவமைப்பது ஞானவானா இருக்கிறது. कौन से बातों को कैसे करना उसके बारे में एक ज्ञान है बन जाता है, वही बुद्धिमान बन जाता है। அடுத்தது பாத்தீங்கன்னா ஞானம் தீர்வுகளை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. दूसरा है बुद्धि है एक समाधान को लेके आता है। இது என்ன பண்ணுது? திங்க் பண்ணி அப்படின்னு சொன்னால் யோசித்து தீர்மானமான முடிவுகளை கொண்டு வரக்கூடியவைகளா ये இருக்கிறது. सोच के कुछ तो समाधान के लिए कुछ बातों को लेके இப்ப आता है। நிறைய பேர் பாருங்க, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெபம் பண்ணினே இருக்கிறாங்க, அது எப்பதான் பிரச்சனை மாறுமோன்னு தெரியலன்னா, இப்ப நமக்கு ஞானம் வர வர அந்த மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய் மாறி விடுவோம். अगर कुछ लोग बोलते हैं मैं प्रार्थना कर रहा हूँ अभी तक समस्या नहीं जा रहा है बोल के बोलते, अगर जब वो लोग बुद्धि को पूरा वो लोग प्राप्त करेंगे वो जो धीरे धीरे वो समस्या मिट நான் जाता है। பல ஆண்டுகளுக்கு முன்பாக இதை நான் என்னுடைய இருதயத்திலே ஆழமாய் நம்ப ஆரம்பித்தேன். जो मैं बहुत कई सारे साल के पहले इस बातों को मैंने दिल में मैंने ग्रहण किया। எவ்ரி ப்ராப்ளம் இஸ் a wisdom ப்ராப்ளம். எல்லா பிரச்சனையும் ஞான பற்றாக்குறையின் பிரச்சனைகள் என்று நான் நம்பினேன். पूरे समस्या सब ज्ञान की कमी की वजह से ही होता है। இப்போ உறவை உங்களால குடும்ப உறவோ இல்ல நண்பர்களோ இல்ல உங்க கூட பக்கத்துல இருக்கவங்களோட உங்களால நல்லா பழக முடியலன்னா இப்போ உறவை குறித்த ஞானம் இல்லை. அதனாலதான் அந்த இடத்துல அவ்வளவு சவால்கள் வருகிறது. अगर आपके साथ रहने वालों के साथ रिश्ता अच्छे से बांध नहीं सकते हैं तो इसका मतलब रिश्ता के बारे में बुद्धि नहीं है आपके अंदर। இப்ப தொழிலை குறித்த ஒரு பெரிய முன்னேற்ற பாதையில போக முடியலன்னா தொழிலை குறித்த வெளிச்சம் இல்ல, அதனாலதான் தொழில் முன்னேற மாட்டுது. अगर आपके व्यापार में एक बढ़ोतरी नहीं मिल रहा है तो उस व्यापार के बारे में आपके अंदर वो बुद्धि नहीं है, इसलिए वो नहीं बढ़ रहा है। இப்ப சில பேர் சொல்லுவாங்க, பணம் பற்றாக்குறையாகவே எப்பயுமே இருக்குதுன்னா அப்ப அங்க ஞானம் இல்ல, அதனாலதான் பணத்தை அவர்களால் கையாள முடியாதவர்களாய் இருக்கிறார்கள். कभी भी मुझे आर्थिक समस्या रहते बोल के कुछ लोग बोलते हैं, इसका मतलब है आपको जो पैसा को संभालने के लिए बुद्धि नहीं है, इसलिए वहां पर आर्थिक समस्या आ रहा है। மூன்றாவதாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. ஞானம் தீர்மானமான முடிவுகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதா இருக்கும். wisdom produce results. तो बुद्धि कभी भी समाधान की निरंतरता को आपके जीवन में लेके आता है। இந்த பெசிலியேலை வைத்து தான் நம்ம இன்னைக்கு தியானிச்சிருக்கிறோம். என்னன்னா, எவ்வளவுதான் பெரிய தேவ வெளிச்சம் மோசேக்கு கிடைச்சாலும் அதை நிறைவேற்றக்கூடிய ஞானவான் அவசியமா இருக்கிறது. देखिए बेसलेल के बारे में आज हम लोग देखे हैं, कितना बड़े रोशनी मूसा को मिला है तो भी जो बेसलेल के द्वारा एक बुद्धिमान के द्वारा ही वो पूरा बन सकता है। கர்த்தர் எவ்வளவு பெரிய பிளான் வச்சிருந்தாலும் நமக்கு ஞானம் இல்லைன்னா அது நிறைவேறாமல் தடுக்கப்பட்ட நிலைகளிலே இருக்கும். परमेश्वर हमारे बारे में बड़े दर्शन रखे, योजना रखे, मकसद रखे तो भी अगर बुद्धि नहीं है तो वो ऐसे हटक जाता है। பாருங்க, இந்த உலகத்துல இருக்க மனிதர்கள்லாம் பாருங்க, அவங்களே ஒரு திட்டத்தை போட்டு அவங்களே ஒரு முடிவு எடுத்துட்டு அதை எப்படி நிறைவேற்றலாம்னு அதுக்குரிய ஞானத்தை சம்பாதிக்கிறார்கள். अगर दुनिया वालों को देखिए, वही लोग योजना बना के, वही लोग मकसद अपने जीवन के लिए बना के, उसके लिए एक बुद्धि को वो लोग कमा के उसके बाद उसमें चलते रहते। இப்ப சந்திர மண்டலத்துக்கு ஒரு விண்வெளி அனுப்பணும்னு சொன்னா அதுக்கு ஒரு பிளான் போடுறாங்க. இங்க இருந்து நம்ம வேலை செய்யறதை விட சந்திரலோகத்தில இருந்து அப்படின்னு சொன்னால் இந்த பூமிக்குள்ள இருந்து வெளியில போய் அந்த சந்திர மண்டலத்துல இருந்து நம்ம வேலை செய்தா நல்லா இருக்கும்னு ஒரு பிளான் போடுறான். உடனே
அதற்கு அநேக காரியங்களை வடிவமைக்கிறான். ஞானத்திலே அதிலே அவன் பெருக்கிக் கொள்ளுகிறான் தன்னை. अगर चंद्रमंडल में जाना है बोल के दुनिया के विज्ञान लोग सोच रहे, तो अगर वहां तक जाने के लिए क्या करना है बोल के सब कुछ बनाता है, और वहां जाके हम लोग काम कर सकते हैं क्या, ऐसे बोल के वो लोग वहां पर जाने के लिए उसकी बुद्धि को खमा के उसके बारे में सब कुछ तैयार करते हैं. ஆனா இப்ப அவன் போகணும்னு யோசிச்சுட்டு இருந்தா மட்டும் போதாது, அதுக்குரிய ஞானத்தை சம்பாதிக்கிறான். அப்பொழுது அங்கே போயிட்டு அங்கே வேலை செய்கிறவனாய் மாறுகிறான். तो वो जाना है बोल के सोचते रहेगा तो नहीं जाएगा, उसके बारे में बुद्धि को वो पाना है तभी वो जा सकता है. அதனால்தான் நாம் ஞானவான்களாய் இருப்பதை வேதாகமும் நமக்கு அறிவுரை சொல்லுகிறது. ஏன்னா நம்ம கற்று தேறினவர்களாய், சிறந்து படித்தவர்களாய், நல்ல யோசிக்கக்கூடியவர்களாய், நல்ல திட்டம் போடக்கூடியவர்களாய் இருக்க வேதாகமும் நம்மளை அழைக்கிறது. इसलिए पवित्र शास्त्र हमें बुद्धिमान बनाने के लिए बुलाता है, एक अच्छे योजना बनाने के लिए, एक अच्छे सोच मकसद बनाने के लिए ही पवित्र शास्त्र हमें बुलाता है. இன்னைக்கு முதல்ல நான் சொன்ன பாருங்க, விசுவாசமும் ஞானமும் இரண்டுமே ரொம்ப அவசியமா இருக்கிறது. मैं शुरुआत में बोला था विश्वास और बुद्धि दोनों बहुत जरूरी है. ஒன்று இல்லாமல் ஒன்று இயங்குவது நேர்த்தியானதல்ல. விசுவாசமும் தேவை, ஞானமும் தேவை. अगर एक छोड़ के दूसरे काम कर रहा है तो वो तो सही नहीं है. अगर विश्वास भी चाहिए, हमें बुद्धि भी चाहिए. பின்பு மூன்று விதமான மக்கள் கூட்டம் இந்த பூமியில் இருக்கிறது. ஞானவான்கள் இருக்கிறார்கள், மூடர்கள் இருக்கிறார்கள், பொல்லாதவர்கள் இருக்கிறார்கள். जो तीन तरफ के लोगों के बारे में मैंने बताया, इस दुनिया में तीन तरफ के लोग हैं. एक बुद्धिमान है, एक मूर्खता है, एक बुरे लोग हैं. இப்ப மூன்றாவதாக ஒன்று சொன்ன பாருங்க, பெசிலியலை வைத்து ஒருவன் ஞானத்தில் எப்படி செயல்பட வேண்டியவனாய் இருக்கிறான் என்பதை வேதாகமும் जो அடையாளப்படுத்துகிறது. बेसलेल के द्वारा एक व्यक्ति बुद्धिमान कैसे बुद्धि के द्वारा काम कर सकते हैं बोल के मैंने आपको बताया. சும்மா நம்ம ஏனோ தானோ என்று சொல்லி ஜெபித்துட்டு கடந்து போகிறவர்களா இல்லாதபடி, ஜெபித்ததை எப்படி செயல்படுத்துவது என்ற ஞானத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நம்மை அழைக்கிறார். ऐसे मैं प्रार्थना करके जा रहा हूं बोल के ऐसे नहीं, जो प्रार्थना किया है उसको बुद्धि के साथ काम करने के लिए परमेश्वर हमें बुला ஒரு रहा है. குடும்பத்தை நடத்துவதற்கு ஞானம் தேவைப்படுகிறது. परिवार चलाने के लिए बुद्धि चाहिए. பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதற்கு ஞானம் தேவைப்படுகிறது. बच्चे लोगों को पालन करने के लिए बुद्धि चाहिए. பணத்தை சம்பாதிப்பதற்கு ஞானம் தேவைப்படுகிறது. पैसा को कमाने के लिए बुद्धि चाहिए. சம்பாதித்த பணத்தை பாதுகாப்பதற்கு ஞானம் जो தேவைப்படுகிறது. कमाया उस पैसा को संभालने के लिए एक बुद्धि चाहिए. அந்த சம்பாதித்த பணத்தை பெருக்குவதற்கான ஞானம் தேவைப்படுகிறது. जो आपने कमाया उसको बढ़ोतरी करने के लिए बुद्धि चाहिए. நாம் இன்றைக்கு மட்டும் வாழாதபடி எதிர்காலத்துக்காக திட்டம் போட்டு அதை எப்படி பெஸ்டாய் மாற்றலாம் என்பதற்கும் ஞானம் தேவைப்படுகிறது. आज कैसे है जो उसको रखे नहीं, और भविष्य में हम कैसे रहना है बोल के उसके ऊपर योजना बनाने के लिए भी एक बुद्धि चाहिए. அதனாலதான் இன்றைக்கு உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. நம் மூடத்தனத்திலிருந்து வெளியே வந்து ஞானிகளாய் செயல்படும்படியாய் தேவன் நம்மை அழைக்கிறார். हम मूर्खता से आप बाहर आके बुद्धिमान बनाने के लिए परमेश्वर हमें बुला रहा है. நல்ல எதனாலும் நல்ல அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். என்ன துறையில இருந்தாலும் அதுல சிறப்பாய் உங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். आप कोई भी जगह पर काम करेंगे तो भी उसमें आपकी बुद्धि को, आपके ज्ञान को बढ़ते जाइए. நீங்க ஊழியத்துல இருந்தீங்கன்னா ஊழியத்தை எப்படி சிறப்பாய் செய்வது என்ற அறிவை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். अगर आप सेवकाई में रहेंगे तो सेवकाई में कैसे ज्ञान पा सकते हैं, बुद्धि पा सकते हैं बोल के आप कोशिश कीजिए. பின்பு நல்ல தீர்வுகளை கொண்டு வரக்கூடிய யோசனைகளை வளர்க்கக்கூடிய திறன்களையும் டெவலப் பண்ணிக்கொள்ளுங்கள். कुछ समाधान को लेके आने के लिए कुछ खूबियत को आपके जीवन में लेकर आइए. ஒரு சர்ச்சை எப்படி நடத்துறதுன்னு நல்லா திங்க் பண்ணுங்க. एक चर्च को कैसे चलाना है बोल के सोचिए. எப்படிப்பட்ட ஆவிக்குரிய உணவுகளை கொடுத்து இந்த மக்களை கட்டி எழுப்புவது என்பது நல்லா திங்க் பண்ணுகிறவர்களாய் மாறுங்கள். इनको कैसे आत्मिक भोजन देके लोगों को प्रभु में स्थिर करना है बोल के आप सोचिए. அதுக்கு பின்பு எப்படி எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். उसके बाद कौन से काम को कैसे करना है बोल के आपकी बुद्धि को बढ़ाइए. இவைகளை நாம் செய்யும் பொழுது ஞானம் நமக்குள்ளாய் செயல்பட்டு அநேக தீர்வுகளை இந்த பூமியிலே கொண்டு வரக்கூடியவைகளாய் இருக்கும். मगर हम ऐसे करेंगे तो बुद्धि हमारे जीवन में काम करके कई सारे समाधान को हमारे जीवन में लेकर சொல்ற பாருங்க, விஸ்டம் டிசைன் சொல்யூஷன்ஸ். ஞானம் தீர்வுகளை வடிவமைக்கிறது என்று சொல்ல விரும்புகிறேன். इसलिए बुद्धि हमारे जीवन में समाधान को प्राप्त करता है. இப்ப நம்ம கிட்ட என்ன பிரச்சனை இருந்தாலும் இதற்கு அதனாலதான் வேதாகம் சொல்லுகிறது, ஞானத்தில் குறைவுள்ளவன் கர்த்தரிடத்தில் போய் கேட்கிறவன் கர்த்தர் அவனுக்கு சம்பூர்ணமாய் தர திட்டம் வைத்திருக்கிறார். इसलिए याकूब की पत्री में लिखा है, जिसका बुद्धि की कमी है वो परमेश्वर से मांग सकता है, वो संपूर्ण से वो देगा बोल के लिखा है. ஏன்னா இந்த ஞானம் கட்டி எழுப்பக்கூடியவைகளாய் இருக்கிறது. ताकि एक बुद्धि एक स्थिर बनाना चाहता உங்க குடும்பத்தை கட்டும்,
आपके परिवार को स्थिर உங்களுடைய बनाता है, ஊழியத்தை கட்டி எழுப்போம், आपके सेवकाई को स्थिर बनाता உங்களுக்கு है, நல்ல சுகம்பலன் ஆரோக்கியத்தை கட்டி எழுப்போம், आपके अच्छे से तंदुरुस्त जीवन देता है, நல்ல மக்களோடு கூட உறவை கட்டி எழுப்போம். अच्छे से लोगों के साथ रिश्ता को बनाता है। இவைகள் எல்லாம் கட்டி எழுப்பதற்காகவே ஞானம் நமக்கு இயங்கிக் ये கொண்டிருக்கிறது. सब स्थिर बनाने के लिए बुद्धि हमें जरूरी है। அதான் கர்த்தர் சொல்றாரு பாருங்க, உனக்கு நான் வெளிப்பாடு கொடுத்துட்ட மோசேட்ட சொல்றாரு எப்படிலாம் கட்டணும்னு, ஆனால் ஞானம் உள்ளவனை வைத்து கட்டு, அப்பொழுதுதான் அது நிறைவேறும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். इसलिए मूसा को परमेश्वर दर्शन देने के बाद जिसको मैंने बुद्धि दिया है उसको रख के काम करवाओ बोल के दिया அவன் மேல ஆவியானவர் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் ஞானம், புத்தி, அறிவு எல்லாம் இயங்குவதற்காக ஆவியானவர் அவன் மேல் இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. देखिए पवित्र आत्मा उनके ऊपर है ताकि वो बुद्धि के साथ सारे ज्ञान के साथ करने के लिए पवित्र आत्मा उसके ऊपर है। இதுதான் நான் சொல்ல விரும்புறேங்க. காட்லி விஸ்டம், ஆவியானவரால் தேவனுடைய அபிஷேகத்தினால் வரக்கூடிய ஞானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. परमेश्वर के अभिषेक के द्वारा मिलने वाला ज्ञान बुद्धि हमें परमेश्वर இது दिया है। சும்மா வெறும் பட்டறிவு, படிப்பறிவு இல்லாவிட்டால் உலக அறிவை வைத்தல்ல, ஆவியானவரால் பெற்ற ஞானத்தை இயக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். जो पवित्र आत्मा से प्राप्त किए हुए ताकत को बुद्धि को काम करने के लिए परमेश्वर हमें बुला रहा है। அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். हम अपने आंखों को बंद करके प्रार्थना करेंगे। ஞானத்திலே வளர்ந்து அநேக தீர்வுகளை கொண்டு வருகிறவர்களாய் மாறுவோம். इस बुद्धि में हम आगे बढ़ के कई सारे समाधान को हमारे जीवन में लेकर आएंगे। நிச்சயமாய் மூடத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும். जरूर हम मूर्खता में से बाहर आना அதே है। போல பொல்லாதவர்களாய் இல்லாதபடி பொல்லாதவர்களை விட்டு நாம் விலகி இருக்கிறவர்களாய் மாற हम வேண்டும். लोग बुरे लोग नहीं बनना है, मगर हम बुरे लोगों से थोड़ा दूर रहना है। நாம் ஞானத்திலே நிறைந்து அநேக காரியங்களை பூமியிலே கட்டி எழுப்புகிறவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்ற हम விரும்புகிறார். बुद्धि से भर के इस पृथ्वी पर एक स्थिर बनाना है हर जगह पर। ஜெபம் பண்ணுவோம் கண்களை மூடி. हम प्रार्थना करेंगे। நல்ல பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். हमारे पिता हम यीशु के नाम से கர்த்தாவே, प्रार्थना இன்னைக்கு करते हैं। இந்த ஆன்லைன் பைபிள் ஸ்டடிக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. जो ऑनलाइन बाइबल स्टडी में आए हर एक को हम आशीष करते हैं கர்த்தாவே, प्रभु। இந்தியா முழுவதும் கனெக்ட் ஆகியிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் जो ஆசீர்வதிக்கிறோம். इंडिया से जो भी कनेक्ट हुए तो वो सभी को हम आशीष करते கர்த்தாவே, हैं இந்தி प्रभु। மொழியிலயோ கர்த்தாவே தமிழ் மொழியிலயோ எங்களோடு கனெக்ட் ஆகியிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. परमेश्वर हिंदी भाषा में और तमिल भाषा में जो भी कनेक्ट हुए हैं सभी के लिए मैं प्रार्थना கர்த்தாவே, करता हूं நாம प्रभु। ஞானத்தில் சிறந்தவர்களாய் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. परमेश्वर बुद्धि में हम अच्छे से काम करने के लिए हमें सहायता கர்த்தாவே, दीजिए எங்களுடைய प्रभु। வாழ்க்கையை எங்களுடைய சூழ்நிலையை நாங்கள் வீணடித்து விடாதபடி நிச்சயமான ஞானத்தோடு செயல்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. परमेश्वर हमारे जीवन को हम कभी भी व्यर्थ नहीं जीना है प्रभु। हम बुद्धि के साथ जीने के लिए हमें सहायता कीजिए கர்த்தாவே, प्रभु। அநேக இடத்துல எங்களுக்கு ஞானம் இல்லப்பா, நாங்க மூடர்களாய் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த இடத்துல பெரிய வெளிச்சத்தை கொடுத்து கர்த்தாவே இந்த பூமியிலே தீர்வுகளை கொண்டு வருகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. कई सारे जगह पर हमें बुद्धि नहीं है प्रभु। परमेश्वर वो जगह पर हमें बुद्धि दे के इस जगह इस दुनिया में हम लोग के एक समाधान लेके आने वाला है बनना है प्रभु। मदद கர்த்தாவே, இந்த कीजिए। பூமியில நிச்சயமான பிரச்சனைகள் இருக்கிறது. அதே போல தேவனிடத்திலிருந்து நிச்சயமான தீர்வுகளையும் ஞானம் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவைகளாய் இருக்கிறது. परमेश्वर इस दुनिया में कई सारे समस्या है, फिर भी उस सारे समस्या के लिए बुद्धि दे के समाधान लेके आने के लिए हमें सहायता कीजिए प्रभु। கர்த்தர் தாமே எங்களுக்கு உதவி செய்யுங்க. परमेश्वर आत्मा हमें सहायता ஒவ்வொரு कीजिए। வாரமும் நாங்க சேர்ந்து படிக்க ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. हर दिन परमेश्वर हम पढ़ाई करने के लिए हमें सहायता दीजिए। இயேசு மூலம் பிதாவே, यीशु के नाम से मांगते हैं स्वर्गीय पिता, ஆமென். आमीन। Praise God, praise God.